அப்புறம் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி, அதாவது என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்று 54 நாட்களை கடந்தும் கூட இன்னும் அரசு முழுமையாக செயல்பாட்டுக்கு வரவில்லை. பல்வேறு குழப்பங்கள் காரணமாக ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகம் முடங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பது என்பதும் மிகுந்த கவனத்தை ஈர்த்த ஒன்றாக மாறியிருக்கிறது. அதாவது கடந்த மே 13ஆம் தேதி என்று முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக பாஜக சேர்ந்த நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பதவியேற்றார்கள். அதற்கு பிறகு ஒரு மாத இடைவெளிக்கு பிறகுதான் அமைச்சரை விரிவாக்கம் செய்யப்பட்டு மேற்கொண்டு 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். அதற்கு இடையில் மே 18ஆம் தேதி என்றுதான் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் பதவியேற்றார். 20ஆம் தேதி என்று அனைத்து எம்எல்ஏக்களும் சட்டசபையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் அமைச்சரை விரிவாக்கம் செய்யப்படாமல் இருந்த நிலையில்தான் கடந்த ஜூன் 3ஆம் தேதி என்று பாஜகவை சேர்ந்த ராஜசேகர், என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோரை அமைச்சர்களாக பரிந்துரை செய்து அதற்கான கோப்பை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்த கோப்பு மத்திய உள்துறை அமைச்சர் மூலமாக ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு கடந்த ஜூன் 8ஆம் தேதி என்றுதான் ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தார். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு மேற்கொண்டு 4 பேருக்கும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் பதவியேற்பு நிகழ்வு என்பது நடைபெற்றது. இந்த நிலையில்தான் 54 நாட்களை கடந்தும் கூட இன்னும் அமைச்சர்களாக பதவியேற்றவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. இதனால் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் முடங்கியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக மிக முக்கியமான சிக்கல் என்பது இன்னும் சபாநாயகர் என்பது அங்கு சபாநாயகராக இன்னும் யாரும் பதவி ஏற்காமல் இருக்கிறார்கள். தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் இருக்கக்கூடிய நிலையில்தான் அதற்கு பிறகு சபாநாயகர் தேர்வு, சபாநாயகருடைய பதவியேற்பு நிகழ்வு இன்னும் நடைபெறாமல் இருப்பதும் மிகப்பெரிய அடுத்த சிக்கலாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு நியமன எம்எல்ஏக்கள் 3 பேரும் இன்னும் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையிலான அந்த கருத்து முரண் காரணமாக நியமன எம்எல்ஏக்களும் இன்னும் தேர்வு செய்யப்படாமல் இருக்கிறார்கள். அதே போன்று ஜான்குமார் மற்றும் ஜோஸ் மார்டின் ஆகிய இருவரும் தங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று அவர்களும் எதிர்ப்பு குரலை முன்வைத்து வருகிறார்கள். இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலும் வருகின்ற 16 அல்லது 17ஆம் தேதி என்று புதுச்சேரி சட்டமன்றம் கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போது பட்ஜெட் தாக்கல் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்குமா, அரசு முழுமையாக செயல்பாட்டுக்கு வருமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் மாறி இருக்கின்றது. என்றால் அனைத்து அரசு துறைகளும் தற்போது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிலேயே தொடர்ந்து இருந்து வருவதும் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமியை பத்திரிகையாளர் சந்திப்பின் கூட இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காதது, அரசு துறைகள் தேக்கம் அடைந்திருப்பதாக கேட்டதற்கு கூட நான் தொடர்ந்து அது போன்ற தேக்கம் எதுவும் அடையவில்லை, 20க்கும் மேற்பட்ட கோப்புகளில் நான் கையெழுத்திட்டு வருகின்றேன், எந்த தேக்கம் இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி சொன்னாலும் கூட இன்னும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஏன் ஒதுக்கப்படவில்லை, ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் ஏன் முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. மற்றொரு அடுத்த சிக்கல் என்பது சபாநாயகர் தேர்வில் காணப்படக்கூடிய இழுபறிதான். அதாவது புதிய உறுப்பினர் ஒருவருக்கு சபாநாயகராக கொண்டு வர வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் மூத்த உறுப்பினரான அதிமுக எம்எல்ஏ அன்பழகனுக்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். தற்காலிக சபாநாயகராக இருக்கக்கூடிய அவரை நிரந்தர சபாநாயகராக மாற்றும் திட்டம் முதலமைச்சரிடம் இருக்கின்றது. ஆனால் பாஜக அது உடன்படவில்லை. பாஜக பொறுத்தவரையில் ஒன்று பாஜகவுக்கு சபாநாயகர் என்பது வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த ஒருவரை மட்டும்தான் சபாநாயகராக நியமிக்க வேண்டும் என பாஜக திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. அதிமுகவுக்கு வழங்க வேண்டாம் என்று பாஜக மறுத்து வருகிறது. ஆனால் இதை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தொடர்ந்து சபாநாயகர் தேர்விலும் கூட இழுபறி என்பது காணப்பட்டு வருகிறது. இதனுடைய முதலமைச்சர் ரங்கசாமி தற்காலிக சபாநாயகரும் அதிமுக எம்எல்ஏவுமான அன்பழகன் தான் சபாநாயகராக வர வேண்டும் என்று அவர் தொடர்ந்து அதில் உறுதியாக இருக்கின்றார். இதனால் டெல்லி சென்றக்கூடிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்களை சந்தித்து இது தொடர்பாக பேசியிருக்கிறார். அவர் புதுச்சேரி திரும்பியதும் இதற்கான விடை தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் சபாநாயகர் தேர்வு மிகப்பெரிய இழுபறியாக காணப்படுகிறது. அடுத்து இருக்கக்கூடிய சிக்கல் என்பது 3 நியமன எம்எல்ஏக்கள், அதாவது 3 நியமன எம்எல்ஏக்களை மத்திய அரசு மூலமாக புதுச்சேரியில் நியமிக்கப்படலாம். அதற்கு பாஜக 3 பேரை நியமிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். முழுக்க அந்த நியமன எம்எல்ஏக்கள் 3 பேரும் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பாஜக கருதுகிறது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் ஒருவரை நியமிக்க வேண்டும், மற்ற 2 பேரை பாஜக வேண்டுமானால் கொண்டு வாருங்கள் என்று என்ஆர் காங்கிரஸ் கூறுகிறார்கள். இதனால் 3 நியமன எம்எல்ஏக்கள் தேர்விலும் கூட தொடர்ந்து இழுபறி என்பது காணப்பட்டு வருகிறது. அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அடுத்த 4வது சிக்கல் என்பது அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் மார்டின் மற்றும் ஜான்குமார் ஆகிய இருவரும் சிறுபான்மையினருக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மிக அழுத்தமாக வலுவாக முன்வைத்து வருகிறார்கள். என்றால்
கடந்த முறை இருந்தபோது ஜான்குமார் அமைச்சராக கொண்டு வந்தாலும் கூட அவருக்கு கடைசி வரை எந்த இலாக்கம் ஒதுக்கப்படாது மிகப்பெரிய சர்ச்சையானது. அதைத் தொடர்ந்து தற்போது புதிய அமைச்சர்களும் கூட தனக்கு இடம் வழங்கப்படவில்லை என்பது அவர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஜோஸ் மார்டினும் தனக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அழுத்தமாக முன்வைத்து வருகிறார். இது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியாக 4 முனை சிக்கல் என்பது புதுச்சேரியில் 54 நாட்களை கடந்தும் கூட இன்னும் முழுமையாக அரசு செயல்பாட்டுக்கு வர முடியாத அளவுக்கு முடக்கத்தை ஏற்படுத்திய ஒன்றாக தான் பார்க்கின்றோம். இதற்கிடையில் தான் புதுச்சேரியில் தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர் வானதி சீனிவாசன் செய்தியாளர் சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் போது இலாக்கா இன்னும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவர் புதுச்சேரியில் பாஜக மைனாரிட்டியாக தான் இருக்கிறது, சபாநாயகர் தேர்தல் மற்றும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்ய வேண்டியது முதலமைச்சர் ரங்கசாமி தான் என்று சொல்லி அதை கடந்து செல்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி பொறுத்தவரையில் அங்கு பாஜக வெறும் 4 இடங்களை மட்டும்தான் வைத்திருந்த போதிலும் கூட சபாநாயகர் பதவியுடன் சேர்ந்து நிர்வாகத்தில் ஒரு பெரிய பங்கை பாஜக எதிர்பார்க்கிறார்கள். சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்பதோடு முக்கிய இலாக்காக்கள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் புதுச்சேரி முதலமைச்சருக்கு பாஜக கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் விளைவாக தான் இன்னும் அங்கு ஒரு அரசு முழுமை பெறாமல் இன்னும் இலாக்கா ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் அமைந்து இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் ஆட்சி பொறுப்பேற்று 54 நாட்களை கடந்தும் கூட இன்னும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை என்பது, சபாநாயகர் தேர்வில் இழுபறி என்பது, நியமன எம்எல்ஏக்கள் இன்னும் கொண்டு வராமல் இருப்பது, அதே போன்று சிறுபான்மையினருக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஜான்குமார் மற்றும் ஜோஸ் மார்டின் ஆகியோர் அழுத்தம் கொடுப்பது போன்ற சிக்கல்கள் அனைத்துமே புதுச்சேரி முதலமைச்சருக்கு ஒருவித நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. இவையெல்லாம் கடந்து வருகின்ற 16 17ஆம் தேதியில் புதுச்சேரி சட்டமன்றம் கூட இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை வருகின்ற 16 17ஆம் தேதியில் புதுச்சேரி சட்டமன்றம் கூடினால் அதற்குள்ளாக இங்கு இருக்கக்கூடிய இந்த இதுபோன்ற 4 முனை சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட வேண்டும், சபாநாயகர் தேர்வு நடைபெற வேண்டும். இவை அனைத்தும் அதற்குள்ளாகவே குறுகிய நாட்கள் தான் இருக்கின்றது. அதற்குள்ளாக இதுக்கு முடிவு கிடைக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக தற்போது வரையிலும் புதுச்சேரி அரசு என்பது முழுமையாக செயல்பாட்டுக்கு வராமல் 54 நாட்களை கடந்தும் கூட இன்னும் முடங்கி இருப்பது என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ரஹாம்.